சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி மிக முக்கியமான குற்றவாளி என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு பதிவின் முடிவில் நிச்சயம் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிக முக்கியமான நபர்களது பெயரையும் இணைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் யாரெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனைகளை விடிய 3 நாட்களாக நடத்தினார்கள். இதில் 40,000 கோடிக்கு மேலாக ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக சந்தேகம் இருப்பதாகவும் 1000 கோடிக்கு மேலாக கணக்கு காட்டப்படவில்லை என்றும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கும் கடிதங்களை நேரடியாக அனுப்பியிருக்கிறார்கள். மீண்டும் இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் கொடுப்பதற்கு முன்பாக இந்த வழக்கு கரெக்டாக தொடங்கப்பட்டதா, இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்களா என்பதை துல்லியமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளது விசாரணையில் தெரிய வந்தவுடன் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுபவர்கள் யாரெல்லாம், செந்தில் பாலாஜி, தமிழக டாஸ்மாக் உயர் அரசு அதிகாரிகள், கிட்டத்தட்ட இதற்கு முன்னாள் அமைச்சராக அந்த துறையை கவனித்து வந்த அமைச்சர் முத்துச்சாமி, அது மட்டுமல்ல இதற்கு ஒப்புதல் கொடுத்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அனைவருமே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சமர்ப்பணம் செய்வார்கள் குற்றவாளிகள் என்று. அதனை தொடர்ந்து என்ன நடக்கும் என்று பார்க்குமையானால், இதற்கு முன்பாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது ஒரு வழக்கு நடந்து வருகிறது. சட்டத்திற்கு விரோதமான பணப்பரிவர்த்தனை. அதில் சரியான சாட்சிகள் இல்லாத காரணத்தினால்தான் 15 மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இது போன்ற தவறு மீண்டும் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜியை தற்பொழுது வெளியே சுதந்திரமாக சுற்ற வைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் துல்லியமான அனைத்து ஆவணங்களையும் கைப்பற்றிய பிறகு நீதிமன்றத்தில் கொடுப்பதற்கு முன்பாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்குத்தான் இந்த தண்டனை கொடுக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் அதிகபட்ச தண்டனை அமைச்சர்களுக்குத்தான் செந்தில் பாலாஜி, முத்துச்சாமி, தங்கம் தென்னரசு உயர் அதிகாரிகளுக்கு 24 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் என்ற தகவலும், திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு கூட நீதிமன்றம் நினைத்தால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு வழங்கலாம் அனுமதி என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கொடுக்கலாம் என்பதை நீங்களே கூறுங்கள்.